கடலுக்கு அடியில இருக்கிற இன்டர்நெட் கேபிள்களை சுறாக்கள் ஏன் தாக்குது? வாங்க இத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். நம்ம உலகத்தோட கிட்டத்தட்ட 99% இன்டர்நெட் அது கடலுக்கடியில போற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ நம்பிதான் இருக்கு. ஆனா ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, சுறாக்கள் இந்த கேபிள்களை போய் கடிக்குது. இதனால இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கட் ஆகுது. சரி, முதல்ல சுறாக்கள் ஏன் இத பண்ணுது? இதுக்கு காரணம் ஒரு தவறான அடையாளம், அதாவது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். சுறாக்களுக்கு ஆம்ப்யூலே ஆஃப் லொரென்ஸினின்னு ஒரு ஸ்பெஷல் சென்சார் இருக்கு. இந்த கேபிள்ல இருந்து வர சின்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுங்களுக்கு அடிப்பட்ட மீன் அனுப்புற சிக்னல் மாதிரியே இருக்குமா. அதனால இத சாப்பாடா நினைச்சு கடிச்சிடுது. அடுத்ததா, இந்த கடினால என்ன பாதிப்பு வருது? சுறாவோட பற்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதால கேபிளோட இன்சுலேஷனை கிழிச்சிடுது. இதனால இன்டர்நெட் சிக்னல் கட் ஆயிடுது. கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ல பயன்படுத்துற கெவ்லர்ங்கிற ஒரு பொருளை வச்சு இந்த கேபிள்களை பலப்படுத்துறாங்க. ஆனா உண்மையில பார்த்தா இந்த கதையில உண்மையான வில்லன் சுறாக்கள் கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? இன்டர்நெட் கேபிள்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குறது கப்பலோட நங்கூரமும் மீன்பிடி வலைகளும் தான். சுறா தாக்குறத விட நம்மளோட செயல்பாடுகளால தான் அதிக சேதம் ஏற்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சுறா கேபிள் விஷயம் டெக்னாலஜியும் இயற்கையும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது என்ன நடக்கும்னு நமக்கு காட்டுது. இதுல சுறாக்கள் வில்லன்கள் இல்ல, கடலை பத்தின ஆர்வம் கொண்ட அப்பாவி உயிரினங்கள், அவ்வளவுதான்.